இன்னைக்கு வீடியோவில் ஆள் மாறாட்டத்தை பத்தி தான் பேச போறோம். அதாவது கடந்த காலங்களில் இந்த எலெக்ஷன் டைம்ல ஓட்டு போடுறதுல ஆள் மாறாட்டம் பண்ணி ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பின்னோக்கி போய் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து நிறைய பேர் பிடிபட்டாங்க, தண்டனை கொடுத்தாங்க அப்படிங்கிறது. அந்த ஆள் மாறாட்டம் இந்த வரப்போற தேர்தலையும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது வந்து தமிழக அரசாங்கம் ஒரு விதத்துல வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பாக அங்க அனைத்து கட்சி கூட்டம் நடத்துச்சு. அதை பத்தி டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அந்த ஆள் மாறாட்டம் எப்படி பிளே பண்ணுது அப்படிங்கறத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அது கூடவே இன்னொரு ஆள் மாறாட்டம் எங்க தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு புயலை கிளப்பி விட்டுருக்காங்க. அங்க பேசுனது விஜயே இல்லையாமாப்பா, அதாவது காலில் விழுந்தது விஜயே இல்லையா அப்படிங்கிற ஒரு கதையை கட்டி விட்டுருக்காங்க. அதை பத்தி நம்ம பேச போறோம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே கேட்கறது வந்து சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். நாம டெய்லியும் போட்டுட்டு இருக்கோம் அரசியல் சார்ந்த நிகழ்வுகள். இன்னைக்கு டெய்லி காலையில இருந்து சாயங்காலம் இருந்த நிகழ்வுகள், முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நாம வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் இல்லை இல்லாம நாம வந்து போட்டுட்டு தான் இருக்கிறோம். அது மாதிரி நீங்க மறக்காம இந்த வீடியோவை வந்து கண்டினியூஸா பாக்குறதுக்கு இந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானும் கண்டிப்பா உதவும்னு சொல்லிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னு வைங்களேன், அந்த லைக் பட்டனும் ஷேர் பட்டனும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ பல பேருக்கு சென்றடைஞ்சு அவங்களுக்கு நம்ம சொல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். இதனால வந்து அரசியல மாற்றத்தை ஏற்படுத்திடுமா அப்படிங்கிறத விட அரசியலை பத்தி ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு வந்துடும் அப்படிங்கிறத என்னோட கருத்தா இருக்குது. வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இப்போ மொதல் விஷயம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற விஷயத்துக்கு அனைத்து கட்சி கூட்டம், அதாவது தமிழக அரசு திமுக கட்சி வந்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தது. இது எந்தனா அனைத்து கட்சிக்குமே அழைப்பு விடுத்திருந்தது தான் உண்மை. ஆனா இதுல வந்து எந்தெந்த கட்சி இடம்பெறலின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா நமக்கு கண்ணுல பளிச்சுன்னு படுற கட்சி தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் இதுல இடம்பெறவில்லை அப்படிங்கிறது தெள்ள தெளிவாவே தெரியுது. கூடவே பாமக கட்சி நிறுவனர் அவர்களுக்கு வந்து அழைப்பு ஏன்னா அவர் தான் அந்த கட்சியோட நிறுவனர். அவருக்கு அழைப்பு விடுபட்ட நிலையில, அதாவது விட்டிருந்த நிலையில அவங்க வந்து வரல, பங்கு பெறல. ராமதாஸ் அவர்கள் வந்து அங்க பங்கு பெறல. ஆனா அன்புமணி ராமதாஸ் வந்து பாமக வந்து ஒரு கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு அழைப்பே கொடுக்கல அப்படிங்கிறது தான் செய்தியில பார்க்க முடிஞ்சுது. சோ இப்போ எல்லாருமே யார் வந்தாங்க யார் வரல அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. முக்கியமான கட்சிகளாக கருதக்கூடிய இந்நாள்ல வந்து தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் வரல. ஆனா அவங்க SIR வந்து கன்சிடர் பண்றாங்களா இல்ல அவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா சப்போர்ட் பண்ணல. ஓகே, சரி, ரைட்டுங்க. இப்போ இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சு. எல்லா தலைவர்களும் அனைத்து கட்சிகள் எல்லாமே பங்கு பெற்று அவங்க கருத்துக்களை சொன்னாங்க. இதுல குறிப்பா ஒரு விஷயத்த வந்து நம்ம தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து சொன்ன விஷயத்தை எடுத்து நாம டீட்டெயிலா பார்க்க வேண்டிய கட்டாயத்தில். சோ டோட்டலா ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். ஒண்ணு, வட மாநிலத்தவர்கள் இங்க தமிழ்நாட்டுல வந்து ஓட்டு எப்படி பெறாங்க ஒண்ணு. ரெண்டாவது, தமிழ்நாட்டுக்குள்ள பச்சை தமிழர்களா இருந்தும் அவங்க ஓட்டு பெற முடியல அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்ப உதாரணத்துக்கு வட மாநிலத்திற்கு விஷயத்தை எடுத்து பேசுவோம். வட மாநிலத்தவர்கள் வந்து இங்க வந்து நம்ம திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த சைடு எல்லாம் பரவலா, அங்க மட்டும் கிடையாது, தமிழகம் முழுவதுமே வட மாநில தொழிலாளர்கள் வந்து இருக்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாம் ரூம் எடுத்து தங்கி இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இங்க தமிழகத்துல ரூம் எடுத்து தங்கி அவங்க இங்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு 6 மாதங்களாக இங்கேயே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, ரூம் எடுத்து தங்கும் போது அவங்க கிட்ட வந்து இந்த வாக்காளர் சரி இந்த SIR டீம் போய் அவங்க கிட்ட எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த ரூம்ல இருக்கிறவங்களை பத்தி விசாரிக்கிறாங்க. இவங்க எவ்வளவு நாளா இங்க இருக்கிறாங்க, ஒரு 6 மாசத்துக்கு மேல இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்க லிஸ்ட்ல சேர்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது கருதுது நம்மளுடைய திமுக கட்சி அனைத்து கட்சி கூட்டத்துல. இது ஒரு பாயிண்டா எடுத்து வைக்கிறாங்க. சோ அவங்க வந்து இங்க இருக்கும்போது அவங்களோட ஆதார் கார்டு வந்து ரொம்ப நாளா இப்ப 6 மாசமா அங்க இருக்காதப்போ அங்க அட்ரஸ் இல்லாம இருக்கலாம், அந்த அப்டேட் பண்ணாம இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்க, அதாவது வட மாநிலத்தவர்கள் இருக்கக்கூடிய பீகார், இந்த குஜராத், இது மாதிரி இடத்தெல்லாம் இருந்து வந்து இங்க வேலை செய்யறாங்க பாத்தீங்களா. இங்க வந்து வேலை செய்யும் போது அங்க இருக்கிற அட்ரஸ் அப்டேட் பண்ணல அப்படிங்கிற கன்சிடர் பண்ணி தமிழகத்துல இங்க இருக்கிறாங்க அப்படின்னு கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு இந்த SIR டீம் ஒரு அப்ரூவல் கொடுக்கும். அதாவது ஓட்டு நீங்க போடுறதுக்கான தகுதி இருக்கு அப்படின்னு அந்த ஓட்டர் லிஸ்ட்ல சேர்த்திக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இப்படி வட மாநிலத்தவர்களை தமிழக அரசு, அதாவது தமிழக இந்த எலெக்ஷன் அந்த ஓட்டு போடுறதுக்கு வந்து இந்த ஓட்டர் லிஸ்ட்ல ஆட் பண்ணும்போது சமநிலை, அதாவது தமிழர்களோட சமநிலை பாதிக்குது. உண்மையா இல்லையா? 6 மாசத்துக்கு மேல அங்க வந்து அட்ரஸ் சேஞ்ச் ஆகல, அந்த ஆதார் கார்டுல இல்ல அப்படிங்கும் போது இங்க வந்து ஒரு 6 மாசத்துக்கு மேல வந்து வட இந்தியர்கள் வந்து இங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது அந்த விஷயம் வந்து அட்ரஸ் வந்து ஓகே இங்கதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டர் லிஸ்ட்ல சேரும்போது அவங்க ஓட்டு போடுறதுக்கான தகுதி பெறும்போது தமிழர்களுக்கான ஒரு சமநிலை இல்லாம போயிருது அப்படின்னு இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல ஒரு பாயிண்டா எடுத்து வைக்கிறாரு.
திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க. ஓகே, இது வந்து ஒண்ணு. இன்னொரு விஷயம், பச்சை தமிழர்களை நாம இங்க இருந்துகிட்டு எப்படி ஓட்டர் லிஸ்ட்ல வந்து ஆட் ஆகாம சேர்க்கப்படாம போறதுக்கான காரணங்கள். உதாரணத்துக்கு நான் வந்து இப்ப சென்னைக்கு வேலை நிமித்தமா போய் அங்க இருக்கிற குடும்பத்தோட இருந்துகிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். ஒரு 6 மந்த் அங்க போய் நான் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இல்ல ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு நான் இருந்துகிட்டு இருக்கேன். அங்க ஒரு 6 மந்த் கழிச்சு ஓகே, எனக்கு வந்து வேற ஒரு இடம் இருக்கு, வேற ஒரு இடம் சென்னையிலேயே கூட இருக்குதுன்னு வச்சுங்களேன். இல்ல மதுரை கூட எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, இல்ல மதுரைக்கு வேலையை போறோம். அப்படிங்கும் போது அந்த பழைய அட்ரஸ்ல இருந்து நான் புது அட்ரஸ்க்கு நான் அங்க போறேன். அப்போ பழைய அட்ரஸ்ல இருந்தது என்ன ஆகுது, அங்க வந்து போய் பார்ப்பாங்க. இந்த எஸ்ஐஆர் டீம் அங்க போய் பார்க்கும்போது அங்க என்னோட பழைய அந்த அட்ரஸ் வச்சு நான் ஓட்டர் ஐடி வாங்கியிருப்பேன் இல்லையா, அந்த ஓட்டர் ஐடியை அங்க போய் பார்ப்பாங்க, அட்ரஸ் அங்க இல்ல. அப்போ நான் மதுரையில் இருக்கிறேன். அப்போ என்ன ஆயிரும், ஓ இந்த ஆள் வந்து ஓட்டர் லிஸ்ட்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீக்கிடுவாங்க. நான் சுத்தமான பச்சை தமிழரா இருந்த போதுமே என்ன ஓட்டர் லிஸ்ட்ல நீக்கிடுவாங்க. ஆனா என்னுடைய முக்கியமான ஒரு இது இருக்கு, கடமை இருக்கு, அதை செய்ய தவறும் போதுதான் இப்படி நடக்குது. நான் மதுரைக்கு போன உடனேமே அங்கிருந்த அட்ரஸை சேஞ்ச் பண்ணி நான் வந்து ஓட்டர் லிஸ்ட்ல எனக்கு இருக்குதா அப்படிங்கிறது நான் கன்ஃபார்ம் பண்ணணும். இது என்னோட கடமை, நான் அதுக்கு வரேன். ஸோ இப்படி வந்து அங்க அட்ரஸ் போய் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அங்க இல்லாத போயிடும். இன்னொரு விஷயத்த பாயிண்ட் என்ன எடுத்து வைக்கிறாங்கன்னா, இப்ப எடுக்க போற காலங்கள் வந்து மழைக்காலங்கள். மழைக்காலங்களில் பெரும்பாலானவர்கள் சொந்த ஊருக்கு திரும்புகிற சூழ்நிலை ஏற்படும். இப்ப சொந்த ஊருக்கு திரும்பும் போது அந்த டைம்ல போய் இந்த எஸ்ஐஆர் டீம் வந்து விசாரிக்கும் போது, அதாவது அங்க ஓட்டர் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அங்க இல்லாத பட்சத்துல அவங்க இதுல லிஸ்ட்ல வந்து நீக்கப்படுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாமே வந்து படலாம், சேர்க்கப்படலாம், நீக்கப்படலாம் அப்படிங்கிறது மட்டும்தான். உறுதியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா எஸ்ஐஆர் டீம் பக்காவே வந்து வந்தோம் போனோம்னு சொல்லிட்டு எடுத்து நீக்கிட மாட்டாங்க, எந்த சொல்லிட்டு சேர்த்திடவும் மாட்டாங்க. பல வெரிஃபிகேஷனுக்கு பிறகுதான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஆனா இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல வந்து இந்த சந்தேகம், இந்த ஒரு கருதுகின்றன, அனைவருமே கருதுகிறாங்க. சோ இந்த கருதுகிறத விஷயத்த நாம வந்து இது ரொம்ப வெரிஃபை பண்ணி தான் பண்ணணும். இதுக்காக தான் அனைத்து கட்சி கூட்டமே கூட்டுருக்கு. சோ என்னோட பார்வையில இந்த 2 விஷயங்களும் முக்கியமா இருக்குது. எப்படி வட மாநிலத்தில் இங்க வராங்க, நம்மளோட ஓட்டு எப்படி போகுது. சோ இங்க ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு தெளிவா ஒரு கேள்வி வருதுங்க. இதுல யாரோட தப்பு இருக்குதுன்னு சொல்லுங்க. உண்மையிலே தப்பு நம்ம கிட்ட தான் இருக்குது. எப்படின்னு சொல்றேன்னு கேளுங்களேன். இப்போ இப்போ நம்ம வந்து ஒரு திருமணமாக ஆயிருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒரு பெண் வந்து திருமணம் ஆயிருக்காங்க. இப்போ அவங்க சொல்ற காரணம் வந்து திருமணம் ஆகி ஒரு அட்ரஸ்ல இருந்து இன்னொரு அட்ரஸ்க்கு போகும்போது அந்த அட்ரஸ்ல வந்து போய் பார்த்தா அந்த திருமணமான பெண்ணோட அங்க இருக்காது. அங்க போய் பார்த்தா அங்க பெண் இருக்காது. ஏன்னா திருமணமாகி கணவர் வீட்டோட அட்ரஸ்க்கு போயிருக்கும். அந்த போற சமயத்துல அங்க இல்லைங்கும் போது அந்த பெண்ணோட நேம் ஓட்டர் லிஸ்ட்ல ரிமூவ் பண்ணத, அதாவது அங்க நீக்கப்படுவதற்கான அத்தனை அம்சங்களும் அங்க இருக்குது. அப்போ இது யாரோட தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனடியே அந்த பெண் என்ன பண்ணணும், மேரேஜ் சர்டிபிகேட் இது எல்லாத்தையுமே அவங்க சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பதிவு பண்ணி அதை வச்சுக்கிட்டு நாம வந்து ஓட்டர் லிஸ்ட்ல நாம ஆட் பண்ண வேண்டியது யாரோட கடமை, நாம செய்யறது இல்ல. இதுதான் நான் மறுபடியும் சொல்றேன். நம்மளோட தப்பு, நம்மளோட குடிமகன் தப்பு. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பேங்க் அக்கௌண்ட்ல வந்து ஆதார் கார்டு இணைக்கணும்னு சொல்லணும், இல்லைன்னா பேங்க் பணம் எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வரும்போது தான் நம்ம போய் ஆதார் கார்டு கொண்டு பேங்க் அக்கௌண்ட்ல சேர்த்துறோம். உண்மையா இல்லையா? ஆனா இந்த ஓட்டர் போடுறதானே, ஓட்டு போடுறதானே, போட்டுக்கலாம் இல்ல போடாமே விட்டுருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேர்லெஸ்ஸா இருக்கிறது தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டாந்து விடுது. சோ இதனாலதான் சொல்றாங்க, நமக்கு எல்லா பாசிபிலிட்டியுமே கவர்மெண்ட் கொடுக்குது. அதை வந்து நம்ம மேலேயும் தப்பு வச்சுக்கிட்டு இதை வந்து தடுக்கிறோம் அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்துல நியாயம்னு சொல்ல. நான் 2 விஷயத்தையும் சொல்லிட்டேன். வட மாநிலத்தில் எப்படி ஓட்டு பெறாங்க, பச்சை தமிழர்கள் எப்படி வந்து ஓட்டை போடுற தகுதி இழக்கிறாங்க, ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து எப்படி நீக்கப்படுறாங்க, எல்லாமே நம்மளோட கவனக்குறைவு தான். இப்போ வட மாநிலத்தவர்களை வந்து அவங்க ஓட்டர் இருந்தா அவங்க மாநிலத்தில் ஓட்டு போடுறதுக்கான இது இழக்கிறாங்களா இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒட்டுமொத்தமாக கால்குலேட் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது என்னன்னா, ஒவ்வொருவரும் தலையாய கடமை, அவங்களோட கவர்மெண்ட் அவங்களோட கடமையை செய்ய தான் செய்யுது. அவங்க வந்து எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து ஒரு 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 திருத்தம், அதாவது ஓட்டர் லிஸ்ட் பக்காவா ஸ்ட்ராங்கா ஒரு உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறது தான். எந்த ஒரு ஃபேக் ஓட்டர்ஸும் அங்க வந்து ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட மெயின் குறிக்கோள். அது என்னன்னா, வர்றவங்க லிஸ்ட் வந்து யாராச்சும் இறந்துட்டாங்களா நீக்கு. இப்போ ஒரு வீட்டுக்கு போயிருந்தா அந்த வீட்டுல இறந்துட்டாங்களா நீக்கு. ஏன் தேவையில்லாம அங்க இருக்குது, அந்த இறந்து போனவரோட பேர் அங்க இருக்கும் போது அந்த பேரை வச்சு வேற ஒருத்தர் ஓட்டு போடலாம் இல்லையா? அதுக்காக இது ஸ்பெஷல் எஸ்ஐஆர் டீம் வந்து போய் வெரிஃபிகேஷன் பண்ணுது, ரிமூவ் பண்ணுது, தப்பே கிடையாது. அதே மாதிரி இந்த வட மாநிலத்தவர்கள் இங்க இருக்கிறாங்களா, அவங்க ப்ராப்பரான இது பண்ணி அவங்க செய்வாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போ அது வந்து நீக்காங்க. இப்போ இந்த லிஸ்ட் எடுத்தோம்னா பக்காவான ஓட்டர், அதாவது தகுதியுள்ள ஓட்டர்ஸ், வாக்காளர்கள் அங்க இருப்பார்கள் அப்படிங்கிறத என்னோட நம்பிக்கை. அனைத்து கட்சி கூட்டத்துல அவங்க எழுப்புற சந்தேகங்களையும் ஒரு விதத்தை வந்து நம்மளோட தமிழர்களோட சமநிலை அப்படிங்கிற சமநிலை அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஒரு இது பாதிக்குமோ அப்படிங்கிற அவங்களோட சந்தேகத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒட்டுமொத்தமா நான் என்ன இந்த வீடியோல ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறது, மக்களாகிய நாம ஓட்டர் அந்த போர்ட்டலுக்கு போயிட்டு
வெப்சைட்டுக்கு போயிட்டு நம்மளோட ஓட்டர் அந்த லிஸ்ட்ல இருக்கா இல்லையா, நீக்கப்பட்டிருந்தா நம்மளோட தலையாய கடமை நாம அந்த ஓட்டர் லிஸ்ட்ல ப்ராப்பரா சேர்றதுக்கான அனைத்தையும் நாம தான் முன்னெடுத்து சொல்லணும். கவர்மெண்ட் ஒரு பக்கம் அவங்களோட விஷயத்தை செஞ்சாலும் நாம அதை விட டபுள் மடங்கா இந்திய குடிமகனா நாம இந்திய பிரஜையா நாம வந்து இந்த ஓட்டர் லிஸ்ட்ல இருந்தா மட்டும்தான் நமக்கு இந்திய குடிமகன் அப்படின்னு சொல்லிட்டு நாம கெத்தா சொல்லிக்க முடியும். அதை விட்டுட்டு இவங்க இதை செய்யறாங்க அதை செய்யறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதை வச்சுக்கிட்டு ஆள் மாறாட்டம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. ஒருவர்கள் பொழிச்சு நம்ம சொன்னாங்கல்ல தளபதி விஜய் அவர்கள், அது மாதிரிதான் நான் இங்க ஒரு விஷயத்த சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, இப்போ இந்த விஷயத்தை விட்டுட்டு அடுத்து ஒரு ஆள்மாறாட்டத்தை பத்தி பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் இருக்கு பாத்தீங்களா. தமிழக வெற்றி கழகத்தில் ரீசெண்டா வந்து மகாபலிபுரத்துல அந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களையும் கூப்பிட்டு இவர் வந்து ஆறுதல் தெரிவிச்சாரு. கூடவே எல்லாரும் கேள்விப்பட்ட மாதிரி அங்க யாருக்குமே ஒரு ப்ரூஃப் இல்ல, எல்லாரும் கேள்விப்பட்ட மாதிரி அங்க வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதாகவும், அந்த பாதிக்கப்பட்ட முதியவர் அவர் காலில் பிடிச்சுக்கிட்டு விடவே இல்லை, அவர் கண்ணீர் மல்க தன்னுடைய இரங்கலை தெரிவிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எல்லாமே நம்ம ஒரு வாரமா போன வாரம் ஃபுல்லா பார்த்துக்கிட்டே இருந்தோம். நாமளும் நம்ம வீடியோ போட்டோம். ஸோ இப்போ என்ன புதுசாக பண்ணாங்கன்னா, ஏன்னா எதிரி கட்சிகள் அத்தனை பேருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் என்னப்பா அவருங்க போட்டோ காட்டு எங்க உழந்த போட்டோ காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பக்கம் குதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்து மனசார பேசணுங்கிறதுக்காக அவங்களை கூப்பிட்டு வச்சு ஆறுதல் சொல்லியிருக்காரு. அதுல போட்டோ காட்டுன்னு என்னத்தை போய் காட்டுவாரு. ரைட்டு, இது எல்லாத்தையும் சொல்லி அந்த குடும்பங்கள் வெளியே போய் ஏதாச்சும் வந்து ஒண்ணு ஒரு தப்பா சொல்லுவாங்க விஜய் பத்தி அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பிளான் பண்ணி பார்த்தாங்களோ என்னவோ தெரியல. ஆனா அது எடுபடலையோ என்னமோ தெரியல. ஆனா வந்து அங்க நடக்கல. அத்தனை குடும்பங்களும் விஜய் பக்கமே தான் நின்னுச்சு அப்படிங்கிறது தான் நம்ம வீடியோ ஃபுல்லா பார்த்தோம். ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னென்னமோ யோசிக்கிறாங்கய்யா. எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இப்படி இல்லாம யோசிப்பாங்க அப்படிங்கிறதை, அதாவது ஒருத்தனை வந்து கெட்டவன் ஆக்கணும் அப்படின்னா எப்படி வேணாலும் கெட்டவன் ஆக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தெல்லாம் தெரியுது. ஏன்னா இது எப்படி இந்த மேட்டர் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு தெரியல. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், உண்மையா பேசிக்கிட்டு இருந்து மீம்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகிட்டு என்னையா இதெல்லாம் இப்ப திடீர்னு கிளப்பி விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது அங்க காலில் விழுந்து விஜய கிடையாதுப்பா. ஷாக்கா இருக்குதுல்ல, அங்க விஜயே கிடையாதாமா. அதாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, உலகத்துல உங்களை போல 7 பேர் இருப்பாங்க அப்படின்னு ஒண்ணு முக அமைப்பு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி தாத்தா அப்பா அம்மா இன்ன வரைக்குமே நம்ம பண்ணியிருப்போம். எத்தனையோ டபுள் ஆக்ஷன் படத்தை வந்து ஏன் தளபதி விஜய கூட டபுள் ஆக்ஷன் படத்துல வந்து பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் அவர்கள் பண்ணியிருக்காங்க, சிவாஜி அவர்கள், அப்படி ரஜினி அவர்கள், எத்தனை பேருமே வந்து டபுள் ஆக்ஷன்ல வந்து பண்ணியிருக்காங்க. அத்தனை விஷயங்களும் அவங்களும் ஆராய்ச்சி பண்ணாமையா இல்ல கேள்விப்படாமையா அத்தனை டைரக்டருக்கும் கொஞ்சம் கூட அறிவில்லாமையா போயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம கேள்வி கேட்டோம்னா அத்தனை படங்களும் சான்றா எடுத்து வைக்கலாம். சோ அந்த சான்றுகளை எடுத்து இவங்க எப்படி பரப்பி விடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்தது தளபதி விஜயே கிடையாதான், தளபதி விஜய் போன்ற உருவமைப்பு கொண்ட ஒருத்தரை அங்க அனுப்பி அவங்க காலில் விழுந்ததா சொல்லிக்கிறாங்க. அப்போ விழுந்தது வந்து இப்போ தளபதி விஜய் வந்து இயல்பாவே வந்து அமைதியா ரிசர்வ் டைப்பா இருப்பாரு. அவர் வந்து தலை குனி மாட்டாரு, வணங்கா முடி, அவர் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் இருப்பாரு. அவர் எப்படிங்க போய் காலில் விழுவாரு. இப்ப பாருங்க, அவரோட உருவ ஒற்றுமை கொண்ட ஒருத்தரை வச்சு அவர் இங்க போய் காலில் விழுந்து அவங்களை கண்ணில் மல்கி அவங்களை நம்ப வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க என்னங்க, ஏதோ ஒண்ணு சொல்லலாங்க, கட்டுக்கதை எது வேணாலுங்கன்னா இப்படிமா சுத்தி சுத்தி கட்டுறது தெரியலைங்க. என்ன வந்து 2026 வந்து எலெக்ஷன் வர்றதுக்கு என்னென்னமோ இருக்குது. மும்முனை போட்டி, 4 முனை போட்டி அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்படியெல்லாம் வந்து கதை கட்டுறது எனக்கு தெரியல. ஆனா என்னென்ன கதைகளை கட்டுவாங்களோ இது வந்து நாம ஒரு தாரர் மட்டும் சொல்ல முடியாது. இது யாரு கிளப்பிட்டாங்கன்னு சோர்ஸே கிடைக்கல. ஆனா இது திடீர்னு வந்த ஒரு இன்னொன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி எல்லாம் பாசிபிலிட்டி வந்து தளபதி விஜய் பண்ணிருப்பாரா? அப்படி பண்ணிருந்தா அந்த 41 உயிர்களும் அவங்களை மன்னிக்குமா? தெரியலீங்க. ஓகே, நம்ம வீடியோ முடிச்சுக்கிற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மறக்காம வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. இது பல பேருக்கு சென்றடையும் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம வீடியோ அடிக்கடி வந்துட்டு உங்கள் பாரிக்கு வந்து சரின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.